ஹாய், ஒரு நிமிஷம் கேளுங்க. திவ்யா தர்மராஜ் அப்படின்னு ஒரு மேடம் குட்டி ஸ்டோரி அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. அந்த கருத்து அவங்க சொன்னது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஒரு காதலன் ஒரு காதலி 2 பேர் இருக்காங்க. அந்த காதலி அந்த காதலன்கிட்ட ஃபோன் பண்ணுறப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்காமே வச்சிடுறாரு ஃபோனை. மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க, அப்பயும் அதே சொல்கிறாரு. 3வது தடவை எனக்கு வேற வேலையே இல்லையா, உன்கிட்ட பேசுறது மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா பயங்கர மறந்துடுறாரு டோட்டலாக. அடுத்த நாள் காலையில் திரும்ப கால் பண்ணுறப்ப அந்த கால் போக மாட்டேங்குது. சரி, ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, அதுக்கும் மெசேஜும் இல்லை, ரிப்ளை இல்லை. சரி, என்னதான் ஆச்சுன்னு பார்க்கலான்னு, கோவமா இருக்கலாம் தான் எடுக்கல போல இருக்கு, நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு வீட்டுக்கு போகிறப்ப எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. அப்போ அந்த தோழி ஒருத்தி வரா. வந்தோடனே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்தால் இந்த கடிதம் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு. கடிதம் பார்த்தா எனக்கு பிரெயின் டியூமர் இருந்தது உனக்கே தெரியும். 3 வருஷமாக என் வாழ்க்கை டாக்டர் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னாலுமே உன்னோட அன்பினால் மட்டும்தான் நான் வாழ்ந்தேன். இப்பயுமே நீ எனக்கு கடைசி நொடின்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியாக உங்ககிட்ட பேசி எனக்கு வாழ்வு கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் இல்லை. ஆனால் இந்த கடிதம் மூலமாக நான் கோபத்தில் எழுதலை. இந்த 3 வருஷம் எப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் எங்கே இருந்தாலும் உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு போட்டு ஒரு ஹக் போடுற மாதிரி ஒரு சிம்பிளோட முடிச்சிருக்காங்கன்ட்டு. அப்படியே கதறி அழறாரு அவர், இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமேங்க. நாம் இது இன்னொரு ட்ரெயினில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, அக்கா தம்பி 2 பேரும் சண்டை வந்துடுது. தம்பியை அடிச்சிடுறாங்க அக்கா. ஆனால் அது வார் பீரியடு. அப்போ என்ன பண்ணுறாங்க, லேடிஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, ஜென்ட்ஸ் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுன்னு பிரித்து விட்டுறாங்க. இது வியட்நாமில் இங்கே நடந்ததுன்னு படித்தேன் நான். அந்த ட்ரெயினில் பிரித்து விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் அக்காவும் தம்பியும் சந்திக்கவே இல்லை. அப்போது அந்த அக்கா ஒரு கதையில் எழுதுகிறாங்க, அதுதான் நான் கடைசியாக என் தம்பியை பார்த்த பார்வை. அடித்து இது பண்ணேன், இப்போ பார்த்தேன்னா நான் அவனுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நமக்கே தெரியாதுங்க. யார் மேலேயும் கோச்சிக்கிட்டு இரவு நேரத்தில் போய் படுக்காதீங்க. காலையில் விடியறப்போ நாம் இருப்போமா, அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. அன்னன்னைக்கு உள்ள பிரச்சனை அன்னன்னைக்கே தீர்த்துட்டு மன நிறைவோட இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற வேண்டிட்டு மன நிம்மதியோடு போய் படுங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. இப்போ யார் மேலேயாவது கோவமா இருக்கீங்களா, ஒரு ஃபோன் எடுத்து பேசுறீங்களேங்க. நமக்கு எதுக்கு மன கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.